விளக்கேற்றணும்? வீட்டில் ஏன் விளக்கேற்றணும், கோவிலில் விளக்கேற்றணும்? வீட்டில் விளக்கேற்றுறது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, மாலை 6 மணி ஆச்சுன்னா லைட்டை போடுன்னு சொல்லுவாங்க, விளக்கேற்றுன்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி உள்ளே வர நேரம். லக்ஷ்மி கடாட்சங்கிறது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு குடும்பத்துக்கும் தேவை. லக்ஷ்மி தான் இன்றைக்கி காசு. ஒவ்வொரு கோவில்லையும் போய் நம்ம விளக்கு ஏற்றிட்டு ஃபஸ்ட்டு வெளியில் நம்ம என்ன பண்ணுறோம், விளக்கு ஏற்றுறோம். விளக்கு ஏற்றிட்டு சுவாமி போய் தரிசனம் பண்ணுற போது அந்த தெய்வத்தினுடைய கடைக்கண் பார்வை நமக்கு கிடைக்குங்கிறதுனால தான். இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால், சுவாமிக்கு ஒரு விளக்கு ஒரு ஒளியை கொடுக்குறோம், அந்த ஒளி நமக்கு கிடைக்குது. விளக்கு ஏற்றி தரிசனம் பண்ணுற போது அந்த முழு ஒளி முழு சக்தி நமக்கு கிடைக்குங்கிறது ஐதீகமே. விளக்கு ஏற்றுறது நம்ம எதுவுமே ஒரு துவக்கத்துக்கு என்ன பண்ணுறோம், ஒரு 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 ஃபங்க்ஷன் துவக்கம் என்ன பண்ணுறோம், குத்து விளக்கு ஏற்றுப்பான்னு சொல்கிறோம்ல. விளக்கேற்றுறதுல அவன் மகிமை இருக்குது. யார் எங்கே போனாலும் எப்பவும் கோயிலுக்கு போங்க, கோயிலுக்கு போனால் ஒரு விளக்கு ஏற்றுங்க. நம்ம தென்னக காசி பைரவர் திருக்கோவிலில் பார்த்திங்கன்னா பைரவருக்கு ரொம்ப உகந்ததே தேங்காயில் விளக்கேற்றுறது. தேங்காயில் விளக்கேற்றுற போது முழு நிறைவான தெய்வத்தினுடைய கடாட்சம் நமக்கு கிடைக்கும். ஆயிரக்கணக்கான பேர் ஏற்றுவாங்க. சில அஷ்டமி நாள்லாம் பார்த்தா அந்த ஜோதியை பார்க்கலாம், நமக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த ஜோதி எல்லாமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எவ்வளோ பேர் வந்து விளக்கேற்றுற அந்த ஜோதி முழுக்க பைரவருக்கு கிடைக்கிற போது அந்த அருள் நமக்கு கிடைக்குங்கிறத ஜோதின்னு சொல்கிறோம். அந்த விளக்கு ஏற்றி பாருங்கள். கம்பல்சரி கண்டிப்பாக எல்லோரும் கோவிலுக்கு போனீங்கன்னா விளக்கேற்றி தரிசனம் பண்ணுங்கள். அந்த விளக்கு ஏற்றுறதுனால முழு தெய்வத்தினுடைய கடாட்சம் கடைக்கண் பார்வை நமக்கு கிடைக்குங்கிறதா ஐதீகமே. வீட்டில் விளக்கேற்றுங்க. காலை ஏற்றினாலும் சரி, மாலை ஏற்றினாலும் சரி. ஆனால் கம்பல்சரி 2 நேரம் ஏற்றுங்கிற எல்லாத்துக்கும் ஒரு விளக்கேற்றி கையெடுத்து ஒரு நிமிஷம் சாமி கும்பிட்டு பாருங்கள். அந்த அன்னைக்கு உங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு பெரிய எனர்ஜிக்காக கிடைக்கும். எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க தெய்வத்தில், வழிபாடில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நம்ம கடைபிடிக்கிறதில்ல. கண்டிப்பாக ஒரு விளக்கு வீட்டில் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். கோவிலுக்கு போனாலும் விளக்கேற்றுங்க. விளக்கேற்றி பாருங்கள். கண்டிப்பாக தெய்வத்தினுடைய கடாட்சம், தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும். ஓம் பைரவாய நமக.